வாங்க, வணக்கங்க. கோகிலா கிச்சனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி கொத்துக்கறி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேங்க உங்களுக்கு. பாருங்கள், அதுக்கு கொத்துக்கறி வாங்கி வச்சுருக்கு. கொத்துக்கறி 300 கிராம் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, சின்ன வெங்காயம், வெங்காய வடகம், பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று, நல்லா பெரிய வெங்காயமாக பார்த்து ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் பாருங்கள் பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே எடுத்து வச்சுக்கோங்க. இது இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூனு, இது தனியா கொத்தமல்லி பவுடர் அது ஒரு ஸ்பூனுங்க. அப்புறம் தாளித்து இது கொத்துக்கறியை போட்ட அப்புறம் இதெல்லாம் இந்த மசாலா போடணுங்க. இது மஞ்சத்தூள், இது பெப்பர், இது வந்து சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் இது வந்து ஹோம்மேட் கரம் மசாலா அது 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது வந்து சில்லி பவுடர் எங்கள் டேஸ்ட்டுக்கு வேண்டிய அளவுக்கு நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், கடைசியாக நாங்கள் இறக்குறப்ப இந்த தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு இறக்குறதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இது. அவ்வளோதாங்க. இப்போ இது தாளிக்கிறதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், மரசெக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க. இப்போ முதல்ல கடுகு, உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியறதுக்கு டைம் கொடுங்க. இந்த கொத்துக்கறி டிஷ் வந்து நல்லாயிருக்கும். நல்லா சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, பூரி அதுக்கும் நல்லா தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கொத்துக்கறி கிரேவி மாதிரி வராது, கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்குங்க. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு நாங்கள் போடுறதுனால அது ஃபேட்டெல்லாம் எதுவும் இருக்காது, அதுக்கு தான் பூண்டும் போடுறது. இந்த சோம்பு தூளும் அதுக்கு தாங்க போடுறது. நல்லா ஜீரண சக்தி கொடுக்கும், எங்களுக்கு உப்புசமாக இருக்காது. அதுக்காக இந்த சோம்பு, இந்த மிளகு தூளெல்லாம் போடுறதுங்க. பாருங்கள், இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் போடலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் இந்த வெங்காய வடகம், பாருங்கள் இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம் எல்லாமே போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால எங்களுக்கு அது ஒரு தனி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் இப்படி போடுறதுங்க. இது போட்டு இந்த வெங்காயம் வேகிறதுக்கு உண்டான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஹிமாலயன் சால்ட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஹிமாலயன் சால்ட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு. நீங்களும் எல்லாம் இதே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதில் நிறையா மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் இப்படியே நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இந்த இதுலேயும் இந்த தக்காளியும் கூடவே போட்டுடலாம், எங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் தக்காளியும். ஒரு 1 மினிட் கழித்து நாங்கள் பார்க்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா வெந்துடுச்சிங்க, தக்காளியும் நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இந்த கொத்துக்கறியை போட்டுக்கலாம். கொத்துக்கறி குழம்புக்கு வந்து ரொம்ப தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது. நாங்கள் செமி கிரேவியாக வேணுங்கிறதுனால பாருங்கள், இப்போ இந்த உப்பெல்லாம் போடுறதுனால அதுலேயே தண்ணி விடும். உப்பு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் விளக்கெண்ணெய். அந்த விளக்கெண்ணெய் எப்பவுமே நான்வெஜ் ஐட்டம், பருப்பு வேகிற ஐட்டத்துக்கெல்லாம் போடுவோம். அது ரொம்ப உடம்புக்கும் கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். இது நல்லா சாஃப்டாக வேக வைக்கும், சீக்கிரமாகவும் வேக வைக்குங்க. அதுக்காக தான் விளக்கெண்ணெய் சேர்த்துறோம். பாருங்கள், உப்பு போட்டாச்சு, விளக்கெண்ணெய் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசனை அடங்குற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. கம்ப்ளீட்டாக இஞ்சி பூண்டு வாசனை, பச்சை வாசனை போயிடணும். போன அப்புறம் நாங்கள் அந்த மசாலா ஐட்டமெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 விசில் கொடுத்துக்கலாங்க. இந்த வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கொத்தமல்லி பவுடர் ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சத்தூள், பெப்பர், சோம்பு பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். நாங்கள் இந்த கொத்துக்கறியோட அளவை பொறுத்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். அது எங்களோட பிரியந்தாங்க. இது கறி மசாலா 2 ஸ்பூன்,
மிளகாத்தூள் 2 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு மறுபடியும் 1 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. இந்த மசாலா வாசனை எல்லாம் இந்த கறியில் நல்லா பிடிச்சி கொஞ்சம் வேகிற டைமில் கொஞ்சமாக தண்ணி போட்டு தண்ணி தெளித்து விட்டு மூடி வைக்கலாங்க. மூடி சுமார் 2 விசில் கொடுத்தா போதும். அதுலேயே தண்ணி வரும் எங்களுக்கு. மறுபடியும் அந்த தண்ணி நல்லா சுண்டுன அப்புறம் தான் நாங்கள் தேங்காய் தூள் போட்டு இறக்கணும். இப்போ நல்லா அந்த மசாலா வாசனையெல்லாம் இறங்கி நல்லா சூப்பராக வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணி ஊற்றுறேங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். அது அந்த முழுகிற அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். இதே எங்களுக்கு போதும். இதிலே 2 விசில் விட்டுக்கலாம். இதிலே கூட எங்களுக்கு தண்ணி வரும் மறுபடியும். அதனால் 1/2 டம்ளருக்கு மேலே ஊற்றாதீங்க. 2 விசில் போதும். நீங்கள் நிறையா விசில் கொடுத்தீங்கன்னா அப்போ தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றணும். நீங்கள் அந்த இதுவும் கறியும் நல்லா குழஞ்சிடும். இப்போ 2 விசில் கொடுக்கலாங்க. பாருங்கள் இப்போ 2 விசில் கொடுத்து கேஸும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொத்துக்கறி ரெடி ஆகிடுச்சான்னு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாங்க. பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. செமி கிரேவியாக தான் இருக்கும். எங்களுக்கு இதில் வேணும்னா கொஞ்சமாக கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதே எங்களுக்கு போதும். இதே நீங்கள் இது மாதிரியே செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள் கொஞ்சமாக போடுங்க. அவ்வளோதான். இது சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டி, பரோட்டா இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் சாதத்துக்கும் நீங்கள் இது மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸுக்கு நீங்கள் அப்படியே பிசைஞ்சியும் சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் 1/2 டம்ளர் தண்ணி அந்த கொத்துக்கறி முழுகிறதுக்கும் கம்மியாக தான் தண்ணி ஊற்றுனேன். அதுலேயே நல்லா வெந்துடுச்சிங்க. கொத்துக்கறி நம்ம சூப்பரான கொத்துக்கறி செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. நிறையா பூண்டு போட்டுக்குங்க. இதில் மட்டனுங்கிறதுனால கொலஸ்ட்ரால்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. அதனால தான் நிறையா பூண்டு போட்டிருக்கேன் இதில். அப்புறம் அந்த பெப்பர் பவுடர், சோம்பு எல்லாமே எங்களுக்கு அந்த உப்புசம் இல்லாமல் கொலஸ்ட்ரால் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பெப்பர், சோம்பு தூள் அதெல்லாம் போட்டிருக்கிறது. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எந்த கொலஸ்ட்ராலும் இல்லை. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் இப்போ கொத்துக்கறி ரெடி ஆகிடுச்சி. இது சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி செய்யுங்க. இல்லை சப்பாத்தி, பூரிக்கும் ரோல் பண்ணி சாப்பிட்லாம். சப்பாத்தியில் உள்ளே வச்சு ரோல் பண்ணியும் சாப்பிட்லாங்க. பூரிக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும். நான், ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி செய்யுங்க. இந்த கொத்துக்கறியில் கொலஸ்ட்ரால் இருக்காது. நான் ஏற்கனவே நிறையா பூண்டு போட்டிருக்கேன். மரசெக்கு நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு இருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும். உப்புசமாகவே இருக்காதுங்க. நீங்களும் எல்லாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கங்க.